இனிஷியல் பிகினராக வரீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு மினியில் வரலாம். இல்லை சார் எனக்கு வந்து லிமிட்டட் கேபிட்டல் தான் இருக்குது, ஒரு சின்ன ஃபண்டு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் எடுக்கலாம். நிறைய பேர் கோல்டு சில்வர் இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% மார்ஜின் ஆர் 15% மார்ஜின் மட்டும்தான் நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு 2 விதமான விஷயங்கள் முக்கியம். எண்ட் ஆஃப் தி டே இந்த ப்ராடக்ட்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு அதோட ஃபண்டமெண்டலும் தெரியணும். ஹாய் ஜிபு வியூவர்ஸ், என் பேர் அஸ்வின், நான் கைட் அகாடமியோட கோஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. ஸோ கமாடிட்டினா என்ன? பேசிக்காக கமாடிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள். ஸோ நம்ம அரிசி, பருப்பு, பால், நம்ம வச்சுருக்க மொபைல், லேப்டாப், இது எல்லாமே கமாடிட்டியில் தான் வந்து சேருது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கமாடிட்டியில் நம்ம என்னென்னலாம் ட்ரேடபிள் கமாடிட்டியாக இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்தியாவில் 2 விதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று NSE, இன்னொன்று BSE. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். இதில் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் பேர் MCX, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இந்த மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஸோ யாரோட கைட்லைன் கீழே வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செபி. ஸோ இந்த MCXல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கமோடிட்டி ட்ரேடபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, காப்பர், லெட், அலுமினியம், நிக்கல், ஜிங்க், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரியான வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கமோடிட்டி எப்படி ட்ரெண்டிங் ஆச்சு இந்தியாவில்? இந்த கமோடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 2005-6 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் MCX வந்து ஆரம்பித்தாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் கோல்டு, சில்வர் இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ ஒன்ஸ் இதை எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புரோக்கர்ஸ் மூலயமா இப்போ நம்ம இருக்கிற ஜிபுவோட பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டி ட்ரேடிங் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக இந்த கமோடிட்டின்ற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேர்ல்டு வைட் ட்ரேடபிள் ப்ராடக்ட். ஸோ இந்த வேர்ல்டு வைட் ட்ரேடபிள் ப்ராடக்டில் மெயினாக வால்யூம்ஸ் எதில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் இருக்கும், சில்வரில் இருக்கும், நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில். சார் எனக்கு வந்து லிமிட்டட் கேபிட்டல் தான் இருக்குது, ஒரு சின்ன ஃபண்டு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ட்ரேட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டில் கிட்டத்தட்ட 6 ரேஞ்சஸ் இருக்குது. கோல்டு 1 kg கோல்டு இருக்குது, கோல்டு மினி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பெட்டல் இருக்குது, கோல்டு குனியா இருக்குது, கோல்டு 10ன்னு இருக்குது, வேரியஸ் கேஜிஸும் வேரியஸ் கிராம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் மட்டும் இருக்குது. இதே மாதிரி சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ. இதே நீங்கள் க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா க்ரூடு மினி. ஸோ இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 kg கோல்டையும் ட்ரேட் எடுக்கலாம், 100 grams கோல்டையும் ட்ரேட் எடுக்கலாம், 10 grams கோல்டையும் ட்ரேட் எடுக்கலாம், 8 grams கோல்டையும் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுக்கான மார்ஜின்ஸ் எல்லாமே எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் ஆகிறது. அதனால் இதில் 10% மார்ஜின் ஆர் 15% மார்ஜின் மட்டும்தான் நம்ம அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்ஜின்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NSEயும் MCXும் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் டே டு டே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கமோடிட்டி ப்ராடக்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஸோ பாலிசிஸ் மாற்றுறாங்க, கரன்சி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்னென்னா மார்னிங் நான் 9 to 9:15, 9:20 ஈக்விட்டி மார்க்கெட் ட்ரேட் எடுப்பேன், இல்லை ஆஃப்டர்நூனில் ஈக்விட்டி மார்க்கெட் ட்ரேட் எடுப்பேன், ஈவினிங் ஈக்விட்டி மார்க்கெட் கிடையாது, என்ன பண்ணலாம், எனக்கு ஆல்டர்னேட்டிவாக ட்ரேட் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட் வேணும்னா நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 11:30 வரைக்குமே இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு லைவாக இருக்கும். ஸோ இதில்
3 விதமான விஷயங்கள் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டோட கண்டினியூட்டி இருக்கும், யூரோப்பியன் மார்க்கெட்டோட கண்டினியூட்டி இருக்கும், அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டோட கண்டினியூட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MCX மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா இந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, காப்பரு, லெட், அலுமினியம், எனர்ஜி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் எடுக்க முடியும். அதெல்லாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு 2 விதமான விஷயங்கள் முக்கியம். ஒன்று, டெக்னிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது, இதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் இன்வென்ட்ரியை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்வென்ட்ரி தான் இந்த கமோடிட்டிஸை என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளக்சுவேட் பண்ணும். ஸோ இது தெரியாமல் ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் வர டைமில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அப்படி என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நெகட்டிவாக வந்தாலும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும், பாசிட்டிவ் வந்தாலும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்போது எண்ட் ஆஃப் தி டே இந்த ப்ராடக்ட்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு அதோட ஃபண்டமெண்டலும் தெரியணும், அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளையும் தெரியணும், அதோட இன்வென்ட்ரிஸ் எப்பப்போ வருதுன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ ஓவரால் நம்ம ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட NSEலையும் BSEலையும் கம்பைன் பண்ணி 6000லேருந்து 7000 ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டைமிங்கை கம்பேர் பண்ணும்போது மார்னிங் 9:15லேருந்து 3:30 வரைக்கும் தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமோடிட்டிஸில் வெறும் கோல்டு, சில்வர், ஸோ இது ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி இது ஒரு ப்ராடக்ட். அலுமினியம், காப்பர், லெட், நிக்கில், ஜிங்க் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 to 13 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஸ்பெசிஃபைடாக இருக்குது. அதனால் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ட்ராக் பண்ண முடியும். மோரோவர் டைமிங் நம்மளுக்கு மார்னிங் செஷனும் இருக்குது, ஆஃப்டர்நூன் செஷனும் இருக்குது, நைட் செஷனும் இருக்குது. ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் 16 to 17 ஹவர்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து லைவாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேசிக்காக இந்த கமோடிட்டி வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணலாம் ஆஸ் ஒரு ரீட்டெய்லர். ஸோ அவங்க கமோடிட்டிஸில் பண்ணலாம், இல்லை ஜுவல் ஓனர்ஸ் அவங்க கமோடிட்டிஸில் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெட்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போது இந்த கமோடிட்டி அக்கௌண்ட்டுக்கு எனக்கு டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மேண்டேட்டரியா அப்படின்னா எஸ், டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மேண்டேட்டரி ஃபார் கமோடிட்டி ட்ரேடிங். ஸோ இப்போது இந்த கமோடிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த பொசிஷனிங் வந்து பண்ணலாம், என்ன மாதிரியான லாட் சைஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணலான்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் இனிஷியல் பிகினராக வரீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு மினியில் வரலாம், இல்லை கோல்டு பெட்டல் ஆர் குனியாவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ட்ராக் பண்ண உங்களோட மூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட டெக்னிக்கல்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் வியூ இதிலேயே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது ஒரு கம்பெனி நேம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமோடிட்டி ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியும் கமோடிட்டியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எவ்வளோ பிரான்ச் வச்சுருக்காங்க, ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன காஸ்டிங் வருது, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், எவ்வளோ ரெண்ட் இருக்குது, அவங்களோட எலக்ட்ரிசிட்டி என்ன பே பண்ணணும், ஸோ அவங்களோட காம்படிட்டர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அடுத்தது அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன, அவங்களோட ரெவென்யூஸ் என்ன, Q3 Q4ஓட ரிசல்ட்ஸ் என்ன, அவங்களோட சிஇஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் இன் ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்களா, இவ்வளோ விஷயங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ராக் பண்ணணும். ஆனால் நீங்கள் கமோடிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 விஷயம்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று இன்வென்ட்ரி, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இது 2 விஷயம் மட்டும்தான் இந்த கோல்டு, சில்வர், காப்பர், லெட், அலுமினியம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றும். ஸோ மோர் ஃப்ளக்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னாலேயும் இருக்கும், குளோபலாக வர நியூஸஸ்னாலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ராடக்டை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டிஸில் ஹையராகவே இருக்கும். ஸோ இந்த கமோடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம வச்சுருக்க டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன செக்மெண்ட் லைவாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா NSE கேஷ் லைவாக இருக்கும், NSE ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் லைவாக இருக்கும், BSE கேஷ் லைவாக இருக்கும், BSE ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் லைவாக இருக்கும். ஸோ MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இதே டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்குள்ளே உங்களால் கமோடிட்டியை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கமோடிட்டி மார்க்கெட்டுன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் எனக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஈவினிங் ஷிஃப்ட் இருக்குது, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்,
கமோடிட்டி பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், யாராவது கோல்டு ட்ரேடர்ஸு இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டாக்ஸில் நான் ஹெட்ஜ் பண்ணுற மாதிரி இதில் நான் ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட டிமட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் 25 crores பீப்புள் இருக்காங்கன்னா, இப்போ தான் இந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் அரௌண்ட் 3.5லேருந்து 4 crores வர அக்கௌண்ட்ஸ் வந்து MCXல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸில் கமோடிட்டியோட வால்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸை மாதிரி இங்கே மல்டிபிள் ஸ்டாக்ஸ் கிடையாது. இங்கே கமோடிட்டியில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் சில கமோடிட்டிஸ் மட்டும்தான் ஹை வால்யூமில் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இந்த கமோடிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களால் ஈஸியாக நியூஸஸையும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி கமோடிட்டி மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செஷனில் நீங்கள் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை வந்து நான் பண்ணுறேன். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.